எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஈஸியான ஒரு ஈவினிங் சேட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் பாயில் பண்ணி வச்ச பொட்டேட்டோவில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா கொஞ்சம், மயனைஸு, அப்புறம் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சூப்பர் டேஸ்ட்டுங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஓம்பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க, இன்னொரு பிளேட்டில். இப்போ ஒரு சின்ன தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், தக்காளி, இது புதினா, இந்த நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சோம்ல பொட்டேட்டோ, அது கூடவே கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, இந்த புதினாவை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த ஓம்பொடியிலையும் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு கலந்துக்கினாங்க. இந்த ஓம்பொடி மேலே இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ், அந்த பொட்டேட்டோவில் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, ஒயிட் சாஸு, டொமேட்டோ கெச்சப், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு கலந்து வச்சுட்டாங்க. அது மேலே ஒரு லேயர் போட்டு ஓம்பொடி மேலே கொஞ்சம் அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே தூங்குங்க. மறுபடியும் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். என்ன டிஷ்டா இது? டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் போலயே, பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது. லேயர் லேயராக வேறு போடுறாங்க. இருக்கிற பொட்டேட்டோவையும் இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மேலே ஓம்பொடி கொஞ்சம் தூவிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.